புஷ்பா பார்ட் 2 படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து பெரிய பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. தெலுங்கானா மாநிலத்துல இந்த பிரச்சனைய தெலுங்கானா காவல்துறை கைவிடுறதா தெரியல. அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு பிணையில வெளியே வந்தாலும் இந்த பிரச்சனை இன்றளவும் கூட இன்னும் சற்று முன்னர் கூட ஒரு பெரிய பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. என்னதான் நடந்துச்சு புஷ்பா படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதோட லிங்க் எல்லாம் கூட மேல கொடுத்துருக்கேன். ஏற்கனவே வந்த அந்த அப்டேட்ஸ், அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டது, இந்த தகவல் எல்லாமே மேல இருக்கிற லிங்க்ல நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்லாம் கொடுத்துருக்கேன், நீங்க பார்க்கலாம். புஷ்பா பார்ட் 2 மிக பிரம்மாண்டமான திரைப்படமா பார்க்கப்படுது. இந்த திரைப்படம் 1500 கோடியை கடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுவரை இந்திய சினிமாவில் இப்படி ஒரு வரவேற்பை எந்த ஒரு சினிமாவுக்கும் கிடைக்கல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பாலிவுட்ல மட்டுமே இந்த திரைப்படம் 500 கோடியை கடந்து 10 நாள்லயே 500 கோடியை கடந்துருச்சு. சனி ஞாயிறுல மட்டுமே 100 கோடி ரூபாயை கடந்து கிட்டத்தட்ட 600 கோடியை மொத்த சம்பாதிச்ச 1500 கோடியில 600 கோடி பாதிக்கும், கிட்டத்தட்ட பாதிக்கும் மேல அதுல பாலிவுட்ல, அதாவது ஹிந்தில மட்டும்தான் இந்த படம் வசூலிச்சிருக்கு. அது இல்லாம தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இப்படின்னு பல மொழிகள்ல படம் டப் செய்யப்பட்டு ரிலீஸ் செய்யப்பட்டிருந்துச்சு. பல மொழிகள்லையும் சேர்த்து 1500 கோடியை கடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பெருமையா பார்க்கப்பட்டாலும் இதுல முக்கியமா ஒரு பிரச்சனை எங்க நடந்துச்சு அப்படின்னா, படத்தோட பிரீமியர் ஷோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தின நாள் ஹைதராபாத்ல திரையிட்டாங்க. அப்போ அங்க இருக்கிற சந்தியா திரையரங்கம் அப்படிங்கிற ஒரு திரையரங்கத்துல திரையிடும் போது அந்த படத்தை பார்க்கறதுக்காக படத்தோட நாயகனான அல்லு அர்ஜுன், நாயகியான ராஷ்மிகா மந்தனா, அப்புறம் படக்குழுவினர் எல்லாரும் வந்திருந்தாங்க. மிகப்பெரிய அளவுல கூட்டம் அங்க கூடுச்சு. பிரீமியர் ஷோனா பொதுவாக என்ன பண்ணுவாங்க, ஒரு உச்ச நடிகர்கள், படத்தோட அந்த செய்தியாளர்கள், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் போட்டு காட்டுவாங்க. படத்துக்கு ரிவ்யூஸ் பாசிட்டிவா கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனா இதுல ரசிகர்கள் நிறைய பேரை அலோவ் பண்ணாங்க. திரையரங்குக்கு முன்னாடி இந்த படத்தோட நிகழ்ச்சி மாதிரியே, அது ஒரு தனி நிகழ்ச்சி மாதிரியே கூட்டம் கூட ஆரம்பிச்சிச்சு. ஆயிரக்கணக்கானரும் உள்ள குவிஞ்சதுனால அங்க கட்டுப்படுத்த முடியாம போலீஸார் தடியடி நடத்தினாங்க. இந்த தடியடியில கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு. இந்த கூட்ட நெரிசல்ல ஒரு குடும்பம், அதாவது ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 2 குழந்தைங்க உட்பட 4 பேர் சேர்ந்து ஒரு குடும்பமா வந்திருந்தாங்க. அப்போ அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி ரேவதி அப்படிங்கிற ஒரு பெண், 39 வயது, கீழே அடிபட்டு மிதிப்பட்டு இறந்து போனாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய 2 குழந்தைகள் ரொம்ப அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அதுல அவங்களோட பையன், 7 வயசு பையன் வந்து ரொம்ப ஆபத்தான நிலையில இன்றளவும் கூட வென்டிலேட்டர்ல சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது, அல்லு அர்ஜுன் இந்த சம்பவத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி நடக்கவே கூடாது, படம்ங்கிறது பொழுதுபோக்குக்காகத்தான் இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் படத்துக்கு வரணும், இந்த மாதிரி நெரிசலை ஏற்படுத்தி பிறருக்கு துன்பத்தை விளைவிக்க கூடாது, இது ஒரு துன்பமான நிகழ்வா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தத்தை தெரிவிச்சு 25 லட்சம் ரூபாயை தன்னுடைய காசை வழங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் அந்த 2 சிறுவர்களுடைய மருத்துவ செலவையும் தானே பார்த்துக்கிறேன், அவங்களுடைய படிப்பு செலவையும் நானே பார்த்துக்கிறேன் இப்படின்னு நிறைய தன்னுடைய பக்கத்துல இருந்து சொல்லியிருந்தாரு. இப்படி சொல்லியிருந்தாலுமே காவல்துறை தங்களுடைய நடவடிக்கையை கையில எடுத்திருந்தாங்க. அதாவது கூட்ட நெரிசல் அதிகமா வர்றதுக்கு காரணமா இருந்த திரையரங்கு உரிமையாளர் மற்றும் மேலாளர் மீது வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள கைது செஞ்சாங்க. அத்தோட மட்டும் இல்லை, இந்த கூட்ட நெரிசலுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய, இந்த திரையரங்குக்கு கூட்டம் வர்றதுக்கு மூல காரணமா இருக்கக்கூடிய படத்தோட நாயகன் அவர் தான் அங்க வந்தாரு. அவரை பார்க்கறதுக்காக தான் இவ்வளவு கூட்டம் வந்துச்சு. அதனால அல்லு அர்ஜுனையும் அவர் மீதும் வழக்கு பதிவு செஞ்சு அவரையும் கைது செஞ்சாங்க. கைது செஞ்ச உடனே இந்த தம்பதியோடைய கணவர் அவரு உடனே அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனாலும் இவர் மேல போடப்பட்ட வழக்குங்கிறதே வேற. அதாவது இந்த கூட்ட நெரிசல் வர்றதுக்கு காரணமா இருந்தது அல்லு அர்ஜுன். அது மட்டும் இல்லாம இந்த கூட்டத்துல இருந்தவங்களை பிடிச்சி வெளில தள்ளுனது அல்லு அர்ஜுனுடைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு பவுன்சர் அப்படின்னு அவரையும் கைது பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த வழக்கை அந்த பாதிக்கப்பட்ட அவர் வழக்கை வாபஸ் வாங்குறேன்னு சொன்னாலுமே இந்த வழக்கை அவர் மேல இருந்து எஃப்ஐஆரை ரத்து பண்ண முடியல. இதுக்கு இடையில ஹைகோர்ட்ல போயிட்டு அவங்க ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. தன் மீதான எஃப்ஐஆரை ரத்து செய்யணும் அப்படின்னு அல்லு அர்ஜுன் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதே நேரத்துல கீழமை நீதிமன்றத்துல அல்லு அர்ஜுனை ஆஜர்படுத்தும் போது 14 நாட்கள் காவல்ல அடைக்கணும்னு சொல்லி உத்தரவிட்டு ஜெயிலையும் கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஜெயிலையும் கொண்டு போய் அல்லு அர்ஜுனை அடைச்சிட்டாங்க. இதுக்கு இடையில தான் ஹைதராபாத் ஹைகோர்ட்ல இந்த வழக்கு, அதாவது அல்லு அர்ஜுன் தாக்கல் செஞ்ச அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அர்ணப் கோஸ்வாமியோட வழக்கை சுட்டி காட்டி நான் அவருக்கு வந்து பெயில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உரிய பாதுகாப்பு வழங்கலன்னு சொல்லி அல்லு அர்ஜுன் தரப்புல
குற்றம் சாட்டினாலும் காவல்துறை தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த அல்லு அர்ஜுனோட பவுன்சர் பிடிச்சி தள்ளுனதுனாலதான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதுக்கு காரணம்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. இருந்தாலும் அர்ணப் கோஸ்வாமியோட அந்த வழக்கை சுட்டிக்காட்டி நீதிபதி ஸ்ரீதேவி அல்லு அர்ஜுனுக்கு இடைக்கால ஜாமீனா வழங்கினாங்க. உடனடியா இதை வெப்சைட்லயே அப்லோட் பண்ணணும், உடனடியா அதிகாரிகள்கிட்ட கொடுத்து நடவடிக்கை எடுக்கணுங்கிற ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருந்தாங்க. ஆனா அது வெள்ளிக்கிழமை இரவு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அவரால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியல. மறுநாள் சனிக்கிழமையில தான் அல்லு அர்ஜுனை சிறையிலிருந்து வெளில கொண்டு வந்தாங்க. எப்படியோ ஒரு நாள் சிறையில அவர் இருந்தாரு. இதுக்கு அப்புறமா அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுக்கு மூல காரணம் நாங்கள் இல்ல, காவல்துறை தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு அவங்க ஒரு லெட்டரை வெளியிட்டாங்க. என்ன லெட்டர்னா, இங்க அல்லு அர்ஜுன் வரலாம், இந்த திரையரங்குக்கு அல்லு அர்ஜுன் வரலாம், பாதுகாப்பு ஏற்பாடுகளை நாங்க செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தரப்புல அவங்க ஒரு லெட்டர் கொடுத்ததா, அதாவது அல்லு அர்ஜுன் வரலாம்னு சொல்லி அனுமதி அளிச்சு லெட்டர் கொடுத்ததா ஒரு லெட்டரை பகிர்ந்தாங்க. நிறைய பேர் சோசியல் மீடியாவில் எல்லாத்துலையும் அதை பரபரப்பாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. முழுக்க முழுக்க இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே, இந்த சம்பவத்துக்கு மூல காரணமே காவல்துறை தான் அப்படிங்கிற மாதிரி ரிவர்ஸா மாற ஆரம்பிச்சுது. அல்லு அர்ஜுன் மேல எந்த வித தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில இப்போ புதுசா ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு. என்ன வந்துச்சு அப்படின்னா, அந்த அல்லு அர்ஜுனுக்கு அவங்க ஒரு தரப்புல இருந்து ஒரு லெட்டர் வெளியிட்டு இருந்தாங்களா, அதோடைய பின்பக்க லெட்டர்னு ஒண்ணு அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இந்த திரையரங்குல ஒரே ஒரு வாசல் தான் இருக்கு, வெளியில போறதுக்கு உள்ள வர்றதுக்கும். அது ரொம்ப குறுகலா இருக்கு. இதுல நீங்க அதாவது ஒரு டாப் ஸ்டாரா இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அப்புறம் ஹீரோயின் இப்படி எல்லாம் உள்ள வரும்போது நிறைய கூட்ட நெரிசல் ஏற்படும். ஒருவேளை ஏதாவது ஒரு ஆச்சுன்னா உங்களை வெளியில கொண்டு வரதுக்கு கூட வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க வர்றதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தலை காவல்துறை தரப்பு சொன்னதா அந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருக்கிறதா இப்போ அந்த வீடியோ அந்த ஒரு லெட்டர் பேட வெளியிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்துல இந்த தப்பு காவல்துறைக்குன்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுன் தரப்புல சொல்றாங்க. இல்ல, இது நாங்க ஏற்கனவே சரியான நடவடிக்கை எடுத்துட்டோம், ஆனா அல்லு அர்ஜுன் தரப்புல சரியான முடிவு எடுக்கல, அதனாலதான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல இப்போ காவல்துறை அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு மேல போயிட்டாங்க. என்ன போயிட்டாங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன, அந்த திரையரங்கு. ஏன் இந்த திரையரங்கோட லைசன்ஸை நாங்க கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு திரையரங்கு உரிமையாளருக்கு காவல்துறை தரப்புல இருந்து சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன, அந்த திரையரங்குல அந்த காட்சி திரையிடப்பட்டதுனாலதான். அதனால இந்த லைசன்ஸ், அந்த திரையரங்கோட லைசன்ஸை நாங்க கேன்சல் பண்ணிட்டா இனி இது போல சம்பவங்கள்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணி இப்போ சம்மன் அனுப்பியிருக்காங்க. இது என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி அவங்க சட்ட ரீதியான எதிர்கொள்வாங்க. இது வேற மாதிரி பிரச்சனை போகும்னு வச்சுங்க. இப்போ அல்லு அர்ஜுனுக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து அவர் மேல அவருடைய இந்த திரைப்படத்துல சூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்க இந்த திரைப்படத்துக்கு ஏன் இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்கிட்ட, அரசியல் இருக்கிறவங்க பிளஸ் சினிமாவில் இருக்கவங்கள்ட்ட விசாரிக்கும் போது அவங்க சொன்ன ஒரு சில கருத்து கேட்டா ரொம்ப ஷாக்கா இருக்குங்க. அதாவது அண்மையில தான் தெலுங்கானாவில் அப்புறம் ஆந்திராவில் எலெக்ஷன் நடந்துச்சு. அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட அவங்களுக்கும் எலெக்ஷன் எல்லாம் நடந்துச்சு. அந்த டைம்ல காங்கிரஸுக்கு எதிராக, தெலுங்கானாவில் இப்போ ஆட்சியில் இருக்கிறது காங்கிரஸ், ஆனா காங்கிரஸுக்கு எதிராக அல்லு அர்ஜுன் பிரச்சாரத்துல ஈடுபட்டதாகவும் அதனால தான் இவர் மேல இவ்வளோ ரொம்ப ஹார்ஷா நடவடிக்கை எடுக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டை விமர்சன சினிமா தரப்புல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்ட அன்னைக்கு கூட தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இந்த விவகாரத்துல நாங்கள் தலையிட மாட்டோம், இது முழுக்க முழுக்க காவல்துறையோடது, அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதையும் சுட்டி காட்டி தான் இவங்கெல்லாம் இந்த வார்த்தையை சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு ஒரு இருக்கு. அல்லு அர்ஜுன் நடிகர் சிரஞ்சீவியோட ரிலேட்டிவ். சிரஞ்சீவியோட தம்பி பவன் கல்யாண், பவர் ஸ்டார் பவன் கல்யாண், அவரு தான் இப்போ ஆந்திராவோட துணை முதலமைச்சர். அவரு பாஜக கூட்டணியில் இருக்காரு. இங்க தெலுங்கானாவில் ஆட்சியில் இருக்கிறது காங்கிரஸ். இப்போ காங்கிரஸ்க்கும் அங்க இருக்க பாஜகவுக்கும் ஒட்டிக்குது, இதனாலதான் இந்த பிரச்சனை பெருசா பூதாகரமா ஆக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில கருத்துக்களை சினிமா விமர்சகரோ அப்புறம் அவர்களோட ரசிகர்களோ நிறைய பேர் வைக்கிறாங்க. எது எப்படியோ அல்லு அர்ஜுனுடைய இந்த திரைப்படம் மெகா ஹிட்னு ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு உயிர் போயிருக்கு, இன்னொரு உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. வென்டிலேட்டர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இங்க ஒரு ஓட்டை போட்டு இது வச்சு செயற்கை சுவாசம் கொடுப்பாங்க. அப்படி ஒரு சிறுவன், சின்ன பையன் ஒருத்தர் ரொம்ப ஆபத்தான நிலையில சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில
என்ன செய்யறது? இந்த படத்தோட வெற்றியை கொண்டாடுறதா, இல்லை இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அதை போய் அதை கவனிக்கிறதா, இல்லை இன்னொரு பக்கம் காவல்துறையோட நடவடிக்கைகள் அதை போய் எதிர்கொள்றதா அப்படின்னு தெரியாம, என்ன செய்யறதுன்னு தெரியாம படக்குழுவும் படத்தோட நாயகனாக அல்லு அர்ஜுனும் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க.